பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேதவசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மகிழ்ந்த மகிழ்ச்சி. நாளுக்குரிய வேதவசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துர்கமாக இருக்கிறது. நாம் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறோம். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான் வேதம் சொல்லுகிறது, அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். உண்மையாகவே அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. நீங்களும் நானும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனமாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அதற்குள் ஓடி சுகமாக இருக்கவே தேவன் நமக்கு அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறார். தாமதியாதபடி நாம் தீவிரமாக அதற்குள்ள ஓடி வருவோம், துரிதமாக இதற்குள் ஓடி வருவோம், அப்படி சுகமாக இருப்போம். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறதப்பா. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்குள் ஓடி சுகமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வல்லமுள்ள கரை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கும் தேவ வல்லமை இறங்குவது நாளில் தேவனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து நடத்த அன்புக்காய் துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.